Hey guys, வணக்கம் and welcome to வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கான ரிவிஷன் பேட்ச் அவைலபிளா இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்ஐக்கான ஒரு 15 ஃபுல் டெஸ்ட் கொண்ட ஒரு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே 140 கொஸ்டின் கொண்ட ஒரு ஓவரால் டெஸ்ட் மாடல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 250 ருபீஸ் மட்டும் தான். 250 ரூபாய்க்கு உங்களுக்கு 15 முழு மாதிரி தேர்வுகள் அவைலபிளா இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்ஐ பிளஸ் பிசிக்கான பிசிக்கல் பண்றேன் அப்படின்னாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல ஜஸ்ட் 3000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டி அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க வந்து 2ஆம் நிலை காவலர் தேர்வு நான் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் பிசிக்கல் பண்ற வரைக்கும் நினைச்சாலும் சரி, இல்லை தொடர்ந்து வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணனாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா கிளாஸ் மற்றும் பிசிக்கல் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எண் 81222991. ஓகே, இன்னைக்கு வந்து வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தோன்னா பார்ட் 1 சரிங்களா. இப்போ 15 முழு மாதிரி தேர்வுல முதல் தேர்வுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து ஜிஎஸ் பார்ட் பார்த்தாச்சு. பார்ட் 2 வந்து பார்த்தோன்னா 40 சைக்காலஜி கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து பார்ட் 2 எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வாங்க கூடவே நீங்களும் பார்த்துட்டே வாங்க. எத்தனை கொஸ்டின் சரியா போறன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க சரிங்களா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 101, பின்வருவனற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். நாற்காலி, மேசை, தட்டு, கட்டில். ஸோ கட்டில் உட்காரலாம், படுக்கலாம், தூங்கலாம். மேசையில் உட்காரலாம், படுக்கலாம், தூங்கலாம். நாட்டில் உட்காரலாம், இது பண்ணலாம். பட் ஆனால் தட்டில் உட்கார முடியாது, தூங்க முடியாது, இது பண்ண முடியாது. சாப்பிட்றது தான் பயன்படுத்தும். ஸோ அப்போ அதனால தட்டு என்பது ஹார்டு ஒன்றா வெளியே போகுது. கொஸ்டின் 62, 64 16 25 தொடர்புடையது. ஸோ கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட். 64ன்றது இது 4 ஸ்கொயரு, இது 4 ஸ்கியூபு. ஸோ அதே மாதிரி இது 3 ஸ்கியூபு. ஸோ அப்போ என்ன வரும்? 3 ஸ்கொயர்னு வரும். 3 ஸ்கொயர்ன்றது 9. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 103, 2 3 5 7 அடுத்து என்ன வரும்? டக்குன்னு பார்த்துட்டு 3 5 7 9ன்னு போடாத சரிங்களா. 2 பகாயன், 3 பகாயன், 5 பகாயன், 7 பகாயன், அடுத்த பகாயன் 11. ஸோ அப்போ இங்கே வர வேண்டிய நம்பரு 11. என்ன கான்செப்ட்னு பார்த்தோன்னா பகாயன் லாஜிக், பகாயன் கான்செப்ட்ல எடுத்துருக்காங்க. கொஸ்டின் 104, அகடாமி என்றது ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டாங்க. எண்ணில் அச்சு எவ்வாறு எழுதப்படும்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ பார்த்துருவோம். இப்போ அகாடமி 1 2 3 4 5 6 7 சரிங்களா. இது என்ன மாதிரி பார்த்தோன்னா டி. அப்போ 1க்கு நேரம் 4. அடுத்து சி, சின்றது 2. அடுத்து இன்றது 5 சரிங்களா. அடுத்து 1, ஏன்றது 1. அடுத்து ஒய் அப்படின்றது 7. அடுத்து ஏன்றது 3. அடுத்து எம் அப்படின்றது 6 சரிங்களா. இப்போ அதே மாதிரி தான் இங்கே நம்பர் பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ நம்ம என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து 4 2 5 1 7 3 6. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் 4வது லெட்டர்ன்றது ஐ. எல்லாத்துலயும் ஐ தான் இருக்கும். செகண்ட் லெட்டரு சி. ஸோ ஐசி இது ஐஏ. அப்போ அவுட் அது. ஸோ அடுத்து 5வது லெட்டர் 5 அப்படின்றது இ. அப்போ ஐசி ஈன்னு வரும். இந்த ஏ வந்துச்சு, இதுவும் அவுட்டு, இதுவும் அவுட்டு சரிங்களா. ஸோ ஐசிஇஏ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரு ஏ வந்துச்சுங்களா. அடுத்து 7வது லெட்டர். 7வது லெட்டர் பார்த்தா இ. 7வது லெட்டரு இ அப்படின்னு வரணும். இங்க என்ன இருக்குது? இ இருக்குது, இங்க வி இருக்குது. ஸோ அப்போ இது அவுட்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட் சரிங்களா. சிம்பிளா முடிங்க. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 105, தேவி என்பவர் தெற்கு நோக்கி நிற்கிறாங்க சரிங்களா. ஓகே, பார்த்துருவோம் லாஜிக் என்ன கொடுக்குறாங்கன்றத சரிங்களா. ஸோ இங்கிருந்து இந்த பக்கம் பார்க்கலாம்னு வச்சுக்கோ, இந்த சைடு பார்த்துறான்னு வச்சுங்க. அதே மாதிரி அவள்
135 டிகிரி எதிர்கடிகாரம். அப்போ எதிர்கடிகாரம்னா இந்த சைடு இப்படிதான் போயிருப்பான். இது 135. ஏன்னா இது 90 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி, மொத்தமா சேர்த்தா 135 டிகிரி. இது வடகிழக்கு வந்துட்டு அகைன் என்ன பண்றாங்கன்னா 135 கிளாக் வைஸ், 135 கிளாக் வைஸ். அப்போ சேமா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே தான் போயிருப்பாங்க. இங்க இருந்து இப்ப மறுபடியும் இங்கேயே வந்து நின்று இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன கொஸ்டின் ஏன்னா எந்த திசையை நோக்கி நிக்கிறாங்க, இந்த திசையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அவங்க இந்த பக்கம் பாக்குறாங்க, இந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன திசை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது தெற்கு, இது மேற்கு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தென்மேற்கு. ஸோ ஆப்ஷன் டி தென்மேற்கு. ஒருவேளை ஆப்ஷன்ல தெற்கு இருந்துச்சுன்னா தெற்குன்றதை நீங்க எடுங்க. சரிங்களா, ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். எந்த திசையில் இருப்பார் அல்லது எந்த திசையை நோக்கி இருப்பார்ன்றதை பொறுத்து கொஸ்டின் மாறுபடும். கொஸ்டின் நம்பர் 106, ஆருடைய கிழக்கு மற்றும் டியோட வடக்குல எச், டியோட வடக்குல எச். சரிங்களா, டியோடைய வடக்குல எச், ஆருக்கு கிழக்குல எச். ஸோ அப்போ ஆருடைய கிழக்குல எச், டியோடைய வடக்குலையும் எச். சரிங்களா, டியோட வடக்குலையும் எச், எச் இப்போ இங்க இருக்காரு. சரிங்களா, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு அஸ் யூசுவல். இப்போ ஆரை பொறுத்து டி எந்த திசையில் இருப்பார், ஆரை பொறுத்து அப்படின்னா ஆருக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்னொரு திசை எடுக்கணும். ஸோ இது ஆருக்கு வடக்கு, இது ஆருக்கு தெற்கு, இது ஆருக்கு கிழக்கு, இது ஆருக்கு மேற்கு. யார் கேட்கறாங்க, டி. டி இங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு அவரு, இந்த லைன்ல இருப்பாரு. ஸோ அப்ப இது கிழக்கு, இது தெற்கு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தென்கிழக்கு. ஸோ ஆப்ஷன் டி தென்கிழக்கு என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் 107, 3, 7, 9, 5, 7, 9 கீழே நம்ம கொடுத்துறாங்க. சரியா, ஸோ அப்போ என்ன லாஜிக் அப்படின்றத நீங்க எப்பவுமே கொஸ்டின் தான் டிசைட் பண்ணணும். நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஃபிக்ஸட் மைண்ட்லாம் போவாது. சரிங்களா, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நான் போடுவேன் அப்படின்ற ஒரு டார்கெட் மட்டும் வச்சுட்டு போ. நான் இப்படிதான் போடுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா போவாது. இந்த கொஸ்டின் வரும் நான் இப்படி போடுவேன், அந்த கொஸ்டின் வரும் அப்படி போடுவோம்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் போவாதீங்க. சரிங்களா, ஓகே. இப்போ 3, 7, 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 52. அப்போ 9 ஸ்கொயர் பண்ணா 81, 5 ஸ்கொயர் பண்ணா 25, ரெண்டையும் கூட்டணும்னா 106, 7 ஸ்கொயரு 49, 9 ஸ்கொயரு 81, 9 1 10க்கு 0, மீதி 1, 5 8 13, 130. ஸோ ஆப்ஷன் ஏ 130 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 108, கைல என்ற மாணவி ஒரு வகுப்பில் முதலிலிருந்து 7வது இடத்திலும் கடைசியிலிருந்து 40வது இடத்தில் இருக்கிறார்கள். அவ்வகுப்பில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. ஸோ பார்த்துருவோம், மொத்தமா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கையில் முதல்ல இருந்து 7வது. சரிங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து இது 7, இது யாரு, கயல். சரிங்களா, அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 பேர் இருக்காங்க, நம்மளோட எத்தனை பேர் இருப்பாங்க, 6 பேர் உட்காந்துருப்பாங்க, 6 பேரே உட்காந்துருப்பாங்க. கடைசியில இருந்து 40, கடைசியில இருந்து 40 இடம். சரிங்களா, இந்த லாஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா இது எத்தனை இடம் பார்த்தோம்னா 40 இடம். அப்படியே ரன்னிங் கூட்டினோம்னா முடிஞ்சு 46, 46. அப்படின்னா இங்க 40 எவ்வளவு பேர் உட்காந்துருக்கா, 39 பேர் இருப்பாங்க. இது ரன்னிங் கூட்டினாலும் 46. அப்படியும் இல்லையா, இங்க 39 பேரு, இங்க ஒரு 6 பேரு. சரிங்களா, 6 39 கூட்டினா 45, கையில் சேர்த்தோம் அப்படின்னா 1, 46, 46. எப்படி பார்த்தாலும் நமக்கு தேவை 46 பொசிஷன்றது கரெக்டா வந்துடும். கொஸ்டின் நம்பர் 40, 109, 40 மாணவர்களில் சமீர் என்பவர் முதல் தரத்தில் இருக்கிறார். சமீருக்கு 5 தரம் கீழே சுரேஷ் உள்ளார் எனில் கீழிருந்து சுரேஷின் தரம் யாது. கீழே இருந்து சுரேஷோட தரம் யாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப கீழே மேலன்றதால நான் எப்படி எடுத்துக்கிறேன், டயக்ராம இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சமீர் என்ற முதல் ரேங்க். சரிங்களா, இது 1வது ரேங்க், இது சமீர். அதே மாதிரி சமீருக்கு 5 தரம் கீழே, இது ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா 2, 3, 4, 5. சரிங்களா, அப்போ 5 தரம் கீழே அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 தரம் கீழே 6வது ரேங்க்ல இருப்பார். 6வது ரேங்க்ல யார் இருப்பாங்க, சமீர் வந்து சுரேஷ். 6வது ரேங்க்ல சுரேஷ் இருப்பாரு. ஆனா 5 ரேங்க் கீழே, 5 ரேங்குக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டான். 5 ரேங்க் கீழே போனா 6வது ரேங்க். 6வது ரேங்க் யார் இருப்பாங்க, சுரேஷ் இருப்பாங்க. அப்ப மேல எத்தனை பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி கீழே இருந்து சுரேஷன் தரமையாது. டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பாரு, 40 பேர். டோட்டல் ஸ்ட்ரென்த் 40. ஸோ இந்த 5 பேர் கழிச்சுட்டுனா வேலை முடிஞ்சு. இந்த 5 பேர் கழிச்சுட்டு அப்படின்னா 35. ஸோ அப்போ கீழே இருந்து அவரு 35வது ரேங்க்ல இருப்பாரு. சரிங்களா, ஸோ எங்கேருந்து டவுட்னா இங்க இருந்து இது 35வது ரேங்கா இருந்தா இருந்தாலும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, 34 பேர் இருப்பாங்க. இந்த 34 6 கூட்டினா 40, 35 5 கூட்டினா 40. அப்படி இல்லைன்னா இந்த 35வது ரேங்க் இந்த 6வது ரேங்க் சுரேஷ் தான். இந்த பக்கம் 34, இந்த பக்கம் 5, 39. சுரேஷ் ஒன்று சேர்த்தா 40. ஸோ எப்படி பார்த்தாலுமே டோட்டல் ஸ்ட்ரென்த்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெண் வரைபடத்தில் நோட்டு பேனா பென்சில் நோட்டு பேனா பென்சில் ஸோ இது மூணுலயும் எது சரியா விளக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நோட்டு தனி, பேனா தனி, பென்சில் தனி. ஸோ எதுக்குள்ள எதையும் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ரைட். நோட்டு தனி, பேனா தனி, பென்சில் தனி. ஒவ்வொரு பர்பஸுமே தனித்தனி பர்பஸ். ஒருவேளை பள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். 111 பிளஸ் என்பது மைனஸு, மைனஸ் என்பது பிளஸ்ஸு, அது மாதிரி கொடுத்துட்டு கீழே இது கீழே இது சரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் இங்கிருந்து எடுக்கிறேன். 8 பெருக்கல் என்பதுனா சொல்லிக்கிறாங்க வகுத்தல். அப்போ 8 வகுத்தல் 4 இந்த சிம்பிள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தான் அப்படின்றத 6 அப்படின்றத நம்பர் அப்படியே வச்சுக்கோ. வகுத்தல் என்பது பெருக்கல். வகுத்தல்னா பெருக்கல் 5 சரிங்களா? இப்போ 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ இப்போ 2 6 5 30. 2 விட 30 பெரிய நம்பர் தான். ஸோ இது கரெக்டாக தாங்க, இது கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஒருவேளை இது செக் பண்ணணும் அப்படின்னா 6 பெருக்கல் என்பது என்ன கொடுத்துக்கிறாங்க வகுத்தல். 6 வகுத்தல் 3 டிவைடட் பை 9 பெருக்கல் 3. இப்போ 1 3 3 7 3 6 9 3 27. என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா 27 கூட 2 பெருசுன்னு சொல்றாங்க. 2 பெருசா இல்லை. அப்போ இதுவும் அவுட்டு, இதுவும் அவுட்டு, எல்லாமே அவுட் ஆடும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 112. எக்ஸ் மற்றும் ஒய்யின் தற்போதைய வயது விகிதம் 5:8. 5 வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் 5:7 மாதிரியில் எக்ஸின் தற்போதைய வயசு என்ன? ஸோ ஈஸியா எடுக்கலாம், ஆப்ஷன்ல இருந்தே போகலாம். இது எக்ஸ், இது ஒய். அப்போ எக்ஸோட வயசுங்கிறாங்க. கீழே 5ல் அடிக்கிற நம்பர் பாருங்க. 5வது அடிக்கிற நம்பர் 10 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 10 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ எப்படி வச்சுன்னு பார்த்துடலாம். எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒய்ன்னு ஒருத்தர் இருக்காரு சரிங்களா? ஒருத்தர் வந்து 5 மடங்கு, இன்னொருத்தர் வந்து 8 மடங்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இவர் 5x + 5 இருப்பாரு, இவரு 8x + 5 இருப்பாரு. உங்களோட ரேஷியோ பார்த்தோன்னா 5/7 மாறுது. கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். இப்போ 7 5 35x + 7 5 35 ஈக்குவல் டு I8 40x + I5 25 சரிங்களா? இப்போ 40xல 5x போச்சுன்னா 5x நிற்கும். 35 25 போச்சுன்னா 10. நமக்கு தேவையானது 5x தான் தேவை. ஸோ 5xன்றது 10. ஸ்ட்ரெயிட்டான ஆன்சர் கிடைச்சிச்சு. கொஸ்டின் 113. கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நூல், செடி, சேலை, பருத்தி, துணின்னு குதிரல. அப்போ ஃபர்ஸ்ட் செடி வருமா? ஃபர்ஸ்ட் செடி. 1 எல்லாத்துக்கும் 2 தான் வரும். அடுத்து செடிக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? செடியிலேருந்து பருத்தி எடுப்போமா? செடியிலேருந்து பருத்தி எடுப்போமா? இப்போ 2 4 2 4 அப்படின்னு வரும். பருத்தி எடுத்து என்ன பண்ணுவோம்? நூலா மாற்றுவோமா? 2 4 1 2 4 1 2 4 1 அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ரைட். அடுத்து துணி கிடைக்கும். துணிலேருந்து கட் பண்ணா சேலையா மாறும். 2 4 1 5 3. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வந்து பார்த்தோன்னா பிவி வட்ட வடிவத்தில் வயத்தொடர்பு அமைந்துள்ளோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிரும். டயக்ராம் ஒன்று வரைஞ்சிட்டு அங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாமா? கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாமா நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 சென்டர் பண்ணிட்டு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஒரு வட்ட டேபிளில் உட்காந்துருன்னு வச்சுக்கலாம். இப்போ பி என்பவர் பி மற்றும் எஸ்க்கு நடுவில், பிக்கு எஸ்க்கு நடுவில் தான் பி இருக்காரு சரிங்களா? ஸோ எஸ் வி நடுவில் பி. ஒருவேளை இங்கே பி வரலாம், இங்கே எஸ் வரலாம். அதனால 2 ஆப்போசிட்ல மாற்றி போட்டுக்கிட்டேன். ஆர் என்பவர் எஸ்ஸோட ரைட் சைடில் 2வது. ஆர் வந்து எஸ்ஸோடைய ரைட் சைடில் 2வதுன்னு சொல்றாங்க. ரைட் சைடு அப்படின்னு சொன்னாக்கா இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்தா ரைட் சைடு, இப்படி போனா லெஃப்ட் சைடு. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தோன்னா கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா லெஃப்ட், கிளாக் வைஸ்னா லெஃப்ட், ஆன்டி கிளாக் சரிங்களா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் போனோம் அப்படின்னா ரைட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சரிங்களா? இப்போ என்ன சொல்றோம்னா எஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஸோடைய ரைட் சைடில் 2வது, எஸ் இங்க இருக்காரு, அவருடைய ரைட் சைடில் 2வதுனா இப்படி தான் வரும் சரிங்களா? ஆன்டி கிளாக் ரைட் சைடு 2வதுனா 6. அப்புறம் நம்ம போட்டு கரெக்டு, இதுவும் வேணாம் இதுவும் வேணாம் சரிங்களா? கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து மேலும் கியூ மற்றும் யூவின் நடுவில் அமர்ந்துள்ளார். கியூக்கும் யூக்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். கியூ என்பவர் டிக்கு பக்கத்துல இல்லை, டிக்கு பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி என்பவர் சாரி டிக்கு அருகில் கியூ இல்லை. அப்ப கியூ இங்க வரக்கூடாது, கியூ இங்கே தான் போடணும்.
அதே மாதிரி யூ இங்க போடணும், டி அப்ப இங்கதான் போடணும். டி இங்கதான் போடணும். ஏன்னா டியும் யூவும் பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டான். டி கியூவும் அருகில் இல்லை, பக்கத்துல இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்க கியூ மற்றும் யூவுக்கு நடுவுல ஆர் இருப்பாரு. அப்போ கியூக்கும் யூக்கு நடுவுல ஆறு, டி பக்கத்துல கியூ இல்லை. ஸோ எல்லாருமே உட்காந்துச்சு, எல்லாருமே செட் பண்ணியாச்சு. பின்னொரு நோட்டில் எது சரி, எது கரெக்டாக இருக்குதுன்னு கேட்கறாங்க. பி என்பவர் எஸ்க்கு உடனடியாக லெஃப்ட் சைட்ல இருக்காரு. எஸ்ஓடைய லெஃப்ட் சைட்ல உடனடியா இருக்காரு. இது கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஸோ ஒன்னு கரெக்ட் தான். செகண்ட், வி என்பவர் பி மற்றும் எஸ்க்கு நடுவுல, வி பிக்கு எஸ்க்கு நடுவுல கிடையாது, டிக்கும் பி நடுவுல தான் வி இருக்காரு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஸோ அதே மாதிரி இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பா தான் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அடுத்து டீயோட பொசிஷன் என்ன, டீயோடைய பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. டி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா யூக்கும் விக்கும் நடுவில் இருக்காரு. யூக்கும் விக்கும் நடுவில் இருப்பாரா? ஸோ இல்லைன்னா ஆர் மற்றும் விக்கு நடுவில், ஆர் மற்றும் விக்கு நடுவில் இருப்பாரா? ஆருக்கும் விக்கு நடுவில் இல்லை, யூ டி வருது. அப்போ விக்கு உடனடியே லெஃப்ட் சைடில், வியோடைய லெஃப்ட் சைடில் கரெக்ட், வியோடைய லெஃப்ட் சைடில் டி இருக்காரு. ஸோ அப்போ அது கரெக்ட் தான். விக்கு உடனே இடதுபுறம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆர் மற்றும் யூக்கு நடுவில் நம்ம இருப்பவர் யார்? ஆருக்கும் யூக்கும் நடுவில் யாருக்கும் கேட்குறாங்க. இந்த இங்கிட்ட ஆர் இருக்காரு, இங்கிட்ட யூ இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் நடுவில் என்ன கிடையாது, யாருமே இல்லை. ஆருக்கும் யூக்கு நடுவில் யாருமே இல்லை. ஸோ அப்போ எவரும் இல்லைன்னு வரும். யாருமே இல்லைன்றதால எவரும் இல்லை அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பின்னொரு எது தவறு? ஆர் என்பவர் யூக்கு உடனடியே லெஃப்ட் சைடில் இருக்காரா? ஆர் என்பவர் யூக்கு உடனே லெஃப்ட் சைடில் இருக்காரு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் தப்பா இருக்கும். யூ என்பவர் டியோடைய லெஃப்ட் சைடில் ரெண்டாவதும் கொடுத்துறான். ஆக்சுவலாக ரைட் சைடில் ரெண்டாவது, ரைட் சைடில் ரெண்டாவதா இருக்கும். அது லெஃப்ட்லும் கொடுத்துட்டு இருப்பாங்க. மீது எல்லாமே டேட்டா கரெக்ட் தான். யூடைய ரைட் சைடில் தானே வரும் இது, சரிங்களா? யூடைய ரைட் சைடில் தானே கொடுத்துருக்க உட்காந்துருக்காரு டி, அதனால அது மட்டும் தான் தவறா இருக்கும். மீது எல்லாமே சரிதான், மீது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், சரிங்களா? யூ என்பவர் டியோடைய லெஃப்ட் சைடில் ரெண்டாவது, டிக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் தான் இருக்காரு, ரெண்டாவதா இல்லை ஃபர்ஸ்டே உட்காந்துருப்பாரு. ஆனால் இவங்க என்ன சொல்றேன்னா ரெண்டாவது அப்படின்றதால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்குது, சரிங்களா? டிக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்டே உட்காந்து ரெண்டாவதா கிடையாது, அதனால அது அவுட்டு. பின்வரும் ஜோடிகளில் 2 நபர்கள் உள்ளனர். அவர்கள் முதல் நபருக்கு அடுத்த வலப்புறம் ரெண்டாவது நபர் உட்காந்துருக்காரு, சரிங்களா? ஸோ இப்போ கியூ எடுத்துட்டா கியூவோட லெஃப்ட் சைடில் எஸ் வரணும். ஆர் எடுத்துட்டா ஆரோட லெஃப்ட் சைடில் யூ வரணும். பி எடுத்துட்டா பியோட லெஃப்ட் சைடில் வி வரணும். வி எடுத்துட்டா வியோட லெஃப்ட் சைடில் டி வரணும். ஸோ எல்லாமே என்ன சொல்றேன்னா வலப்புறம் ரெண்டாவது நபராக, சரிங்களா? ரைட் சைடில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நபருக்கு ரைட் சைடில் செகண்ட் நபர். கியூஎஸ் ரைட் பக்கத்துல இருக்குதா? கியூஎஸும் பக்கத்துல இருக்குதா? கியூஎஸ் பக்கத்துல தான் இருக்குது. கியூஎஸும் பக்கத்துல தான் இருக்குதா? கியூஎஸ். ஸோ இது கொஸ்டின் இன்னொரு பார்த்தலாம். ஓகே, இவங்க வந்து பார்த்தோன்னா லெஃப்ட், இவர் வந்து லெஃப்ட்ல உட்காந்துக்கிறாரு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா வலது புறம் ரைட் சைடு, இது லெஃப்ட், சரிங்களா? பிவி இதுவும் லெஃப்ட் தான். பிக்கு அடுத்து வி, பிடி இதுவும் லெஃப்ட் தான். ஸோ இது மட்டும் தான் ஆர்யூன்றது ரைட்ல வரும். ஸோ அதனால இதுதான் ஆன்சர் ரைட், இதுதான் ஆன்சர் ரைட், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 119, கீழ்கண்ட ஆங்கில வார்த்தைகளை ஆங்கில அகரங்கள் வரிசைப்படுத்த முதலாவது வரும் வார்த்தை எது? முதலாவது வரும் வார்த்தை எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் ஐஎன்டி, இங்கேயும் ஐஎன்டி, இங்கேயும் ஐஎன்டி, இங்கேயும் ஐஎன்டி, டி டிஇ டிஇ, சரிங்களா? இங்க என்எஸ், இங்க என்டி, இங்க எல்எல், இங்க எல்எல், சரிங்களா? இப்போ ஏபிசிடி படி பார்த்தோன்னா எல்லுக்கு அப்புறமா தான் என் வரும். ஸோ அப்போ இது ரெண்டும் இல்லை, இது ரெண்டும் வராது. என்எஸ்னா இது ஃபோர்த்து, இது தேர்டு ஃபோர்த்து. ஸோ இப்போ எல்எல்ஐ, எல்எல்ஐ, எல்எல்இ, எல்எல்இ, எல்எல்ஐ. இப்போ ஐக்கு அப்புறமா இக்கு அப்புறம் ஐன்னு பார்த்தோன்னா இக்கு அப்புறம் தான் ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை இது இன்டெலிஜென்ட், ரெண்டாவது வார்த்தை இன்டென்ஸ், இன்டென்ட் மூணாவது வார்த்தை இன்டென்ஸ்ன்றது நாலாவது வார்த்தையை கவர் பண்ணியிருப்பாங்க. பர்பஸ்ஃபுல் என்ற வார்த்தையிலிருந்து அகர வரிசை முடிய எத்தனை ஜோடிகள் உள்ளது? அகர வரிசைப்படி எத்தனை ஜோடிகள் உள்ளது அப்படின்றத பார்த்துருமா? ஸோ ஜோடி வரிசையை பொறுத்த வரைக்கும் லைன் என்ன பண்ணுவோம், ஏபிசிடி சொல்லிட்டே போக வேண்டியதான். எந்த லெட்டர்ல இருக்கோ அந்த லெட்டர்ல இருந்து ஏபிசிடி கண்டினியூ பண்ணிட்டே போங்க, ஈஸியா இருக்கும். பி கியூ ஆர், சரிங்களா? அப்போ ஒரு ஜோடி.
STUVWXY இல்லை. அடுத்து யூக்கு அப்புறமா VWXYZABC இல்லை. ஆருக்கு அப்புறம் பார்த்தாச்சு இல்லை, RSTU வராது. PQRSTU சரிங்களா. ஸோ பிலேருந்து போனால் யூ கிடைக்குது. அடுத்து இல்லை OPQRST இல்லை. STUVW இல்லை. EF. ஸோ இங்கே ஒரு ஜோடி, மொத்தமாக 3 ஜோடி வந்துச்சுங்க. கீழே 3 ஜோடி வந்துச்சு. அடுத்து மேல் பக்கம் பார்க்கணும். எஃப்க்கு அப்புறம் பார்த்தோம்னா GH, யூக்கு அப்புறம் V இல்லை. அப்போ மேலே இந்த பக்கம் ரிவர்ஸில் பார்க்கணும். இந்த சைடு ரிவர்ஸில் பாருங்க, LMNOPQRSTU வரல. யூக்கு அப்புறம் பண்ணா VWXYZABC இல்லை. ஈக்கு அப்புறமா கணக்கு பண்ணா EFGHIJK இல்லை. எஸ்க்கு அப்புறம் கணக்கு பண்ணா STUVWX வரல. OP ஸோ இது ஒன்று வருது. OPQRS இல்லை. பிக்கு அப்புறமா QRS வராது. RSTUV வர. அப்போ கீழே 3 மேலே 1, மொத்தமா 4 ஜோடி என்ன பண்ணுது? அகர வரிசை ஜோடி. அகர வரிசை ஜோடி 4 வந்து காணப்படுது. அடுத்து 121, இரவில் திருடன் கத்தரைகள் சில. அப்போது நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுன்னு கேட்கறாங்க. எங்கே திருடன் அறிய முற்படுவேன், நமக்கேன் வம்பியான் தூங்குவேன், காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிப்பேன். ஸோ திருடனை பிடிக்க முயல்வேன். ஸோ முடிஞ்சதுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணும். போலீஸுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு ஜஸ்ட் தூரம் தான் பண்ண வந்து அப்சர்வ் பண்ணும், அவ்வளவுதான். விடுபட்ட எண்ணெய் காண்க. ஸோ இதை பொறுத்து 2 லாஜிக் தான். ஒன்று, இந்த சைடு எல்லாம் பண்ணிருக்காங்களா, இந்த சைடு பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. எந்த சைடு நம்பர் எடுத்துக்கான்றத ஃபர்ஸ்ட் கிளியரா பாருங்க. ஸோ இந்த சைடு எல்லாம் கூட்டி பார்த்தனால இந்த பக்கம் கூட்டி பாருங்க. இந்த 25 எதனா கூட்டினா வருதான்னு பாருங்க. ஏதாவது 2 நம்பர் கூட்டினா அது வருதா அப்படின்னு பாருங்க. சரிங்களா. இல்லைன்னா எப்படி 2 25 35 45 10 டிஃபரன்ஸ். ஸோ 7 13 8 வராது. ஸோ அப்போ எப்படி என்ன பண்ணி நினைப்பாரு, 2 கூட்டணும் அப்படின்னா 18 7 கூட்டினா 25, 13 21 கூட்டினா 35. ஸோ அப்போ இது கூட ஒரு நம்பரை கூட்டணும் அப்படின்னா 45 வரணும். ஸோ 37 + 8 = 45. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 37 கிடைச்சிரும். ஈஸி கான்செப்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2வது லாஸ்ட் 2 நம்பரையும் கூட்டினா ஃபர்ஸ்ட் நம்பர் வருது. அப்படி இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கழிச்சா இந்த லாஸ்ட் நம்பர் வந்துடும். ஸோ 25 - 7 18, 35 - 13 22. அப்போ 45 - 8 அப்படின்னா 37 கிடைக்கும். எப்படி போட்டாலுமே லாஜிக் ஒன்று தான். படத்தில் உள்ள செவ்வகங்கள் எண்ணிக்கையை காண்க. கொஸ்டின் கேட்கறது செவ்வகம் கேட்குறாங்க. நம்பர் போட்டு ஃபர்ஸ்ட் 1 2 3 2 3 4. ஒருவேளை ஈக்குவலா இருந்துச்சுன்னா சரிங்களா, இந்த சைடு 3 இந்த சைடு 3 அந்த சைடு 4 இந்த சைடு 4 இருந்துச்சுன்னா ஸ்கியூ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n × n+1/2 the whole square. இது ஜென்ரலா செவ்வகம் காண்பதற்கான ஃபார்முலா இதுதான். சரிங்களா, கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல. பட் ஆனா இங்க என்ன கொடுத்துறாங்கன்னா, செவ்வகம் கொடுத்துக்கிறாங்க, நிரல் நிறை சமமா இருந்தா, காலம் ரோம் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த சைடுக்கு எல்லாத்தையும் கூட்டி இப்படி எழுதிக்கலாம். 1 + 2 + 3 1 + 2 + 3 + 4. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 1 2 3 6 10, இந்த சைடு 10 வருது. 1 3 6 இந்த சைடு 6 வருது. 2 பெருக்கணும். 5 6 60. ஸோ அப்போ நமக்கு தேவையான செவ்வகம் எத்தனை ரெக்டாங்கல்னா 60 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவன் மாத சம்பளம் 5000 50,000 வச்சுக்கணும். ஒரு மாத சம்பளம் 50,000 என்க. அவருடைய செலவினம் சேமிப்பும் வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை கொண்டு பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும். எது வரும்னு கேட்கறாங்க. ஸோ 20%, 5 5 20 10 கொடுத்துட்டாங்க. உணவிற்காக செலவிடும் தொகை எவ்வளோன்னு கேட்கறாங்க. மொத்த அமௌண்ட் 50,000. மொத்த அமௌண்ட் 50,000. இந்த 50,000த்துல உணவு அப்படின்றது எத்தனை பர்சன்ட்னா 30%. உணவுன்றது 30%. இந்த பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா by 100. பர்சன்டேஜ் கொடுத்தா by 100. ஒரு 0க்கு 1 0, ஒரு 0க்கு 1 0 கேன்சல். 3 15. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 15,000. ஸோ ஆப்ஷன் டி 15,000 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். இதர செலவிற்கும் மளிகைக்கும். இதர செலவு அப்படின்னு நடக்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க. இதர செலவுன்றது 5%, மளிகைன்றது 15%. சரிங்களா. ஸோ அப்போ 5 15 5 15 ஒரு 5 5 3 5 அப்போ 1:3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து வாடகைக்கு செலவிடும் கோணங்களின் மதிப்பு. வாடகை செலவிடும் கோணங்களின் மதிப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
வாடகை எவ்வளோ எடுத்துன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். வாடகைக்கு எத்தனை எடுத்துக்கிறாங்க? 20%. இந்த 20% டிகிரியா மாத்த போறோம். சரிங்களா? அப்போ 20% இன்ட்டு மொத்த கோணம் 360. ஒரு வட்டத்தின் மொத்த கோணம் 360. அப்ப 360 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். சரிங்களா? ஒரு 10 2 10 2 36 72 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி 72 டிகிரி என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கல்விக்கும் மளிகைக்கும் செலவிடும் தொகையின் வித்தியாசம் காண்க. கல்வி, மளிகை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஃபரன்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துரும். கல்வி, மளிகை. கல்வி அப்படின்றது எவ்வளோ இருக்குது? கல்வி 20, மளிகை 15. சரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா, இது தனியாக கண்டுபிடிச்சி இது தனியாக கண்டுபிடிச்சலாம் கழிக்காத, டைரக்டா கழிச்சுக்கோ. ஸோ கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 5% இருக்கும். 5%ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 5%ன்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா வாழ முடிஞ்சு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 5% கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ மொத்த தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 50,000. சரிங்களா? ஸோ இந்த 50,000த்துல 5/100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 5 25 2 ஜீரோ 2500 ரூபாய் கிடைக்கும். 2500 ஆன்சர் ரைட். அடுத்த கொஸ்டின், மாத வருமானத்தில் சேமிப்பு என்பது எவ்வளவு தொகையாக இருக்கும்? சேமிப்பு எத்தனை பர்சன்டேஜ் பாரு. சேமிப்புன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். சேமிப்பு 10%. சேமிப்பு 10%. 50,000த்துல 10% அப்படின்னா 5,000 ரூபாய். 50,000த்துல 10% 5,000 ரூபான்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடுங்களா? ஏன்னா இப்போ 50,000 இன்ட்டு 10/100, 2 ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ அங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். மீதி எவ்வளோ இருக்கும்? 5,000 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த 5,000 ரூபாய்ன்றதா 10% 50,000த்துல. அடுத்து, ஒரு வகுப்பில் 75 பேர் உள்ளனர். டோட்டல் ஸ்ட்ரென்த் 75. இதில் மாணவியர் விகிதம் 8:7 என்பது மாணவிகள் எல்லாம். ஸோ கொஸ்டின் அதான். அப்போ 8x + 7x = 75. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இது மொத்தமா சேர்த்தா 15x = 75. அப்ப x = 5. x = 5. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, மாணவிகள், இப்போ கேர்ள்ஸ்ன்றதால 7 7 இன்ட்டு 5 7 5 35. ஸோ அப்போ கேர்ள்ஸு 35, பாய்ஸ் கேட்டாங்கன்னா 40. சரிங்களா? ஒருவேளை பாய்ஸ் கேட்டாங்கன்னா 40 அப்படின்னு கேட்கலாம். 24 நாட்கள் சேர்ந்து 120 அடி நீளம், 80 அடி அகலம், 36 அடி ஆழமுடைய ஒரு குழியை வெட்டினர். 28 நாட்கள் சேர்ந்து எவ்வளவு வெட்டுறாங்கன்னு தான் கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ முடிச்சிருவோம். ஈஸி கொஸ்டின் தான் இது. ஆட்கள் இருக்காங்களா, வச்சுக்கலாம். 103 அடி நீளம் அகலம் பார்த்துக்கலாம். அப்போ 123 பெருக்கல் 80 பெருக்கல் 36 செஞ்சு வேலைலாம் மேலே வச்சுக்கோ. எத்தனை பேர் செஞ்சாங்கன்றத கீழே வச்சுக்கோ. ஈக்குவல் டு 28 ஆட்கள். ஸோ அப்போ கீழே 28 வந்துட போகுது. இங்க அதே மாதிரி 105 அடி ஆழம், சாரி நீளம் 96. அப்போ 105 பெருக்கல் 96 ஈக்குவல் டு ஆழம் 2. ஆழம் 2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அடிச்சுடுமா? 2 அடிச்சு கொடுத்தா வாழ முடிஞ்சு. சரிங்களா? 7 நாங்க 28, 6 4 24, 6 4 24, 1 7 5 105. சரியா? 1 6 6 6 6 36. சரிங்களா? இங்க 1 6 6 16 6 96, 1 16 16, 5 16 80, 5 16 80, 1 5 5 3 5 5 5, 1 3 3, 4 3 12, 1 3 3 41. ஸோ ஆப்ஷன் டி 41 அடி ஆழம். 41 அடி ஆழம் கிடைச்சிருக்கும். கொஸ்டின் 131, பின்ன மியூசிமா. பின்னத்தில் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு கேட்டா, மியூசிமா கேட்குறாங்க. அப்போ மேலகர் நம்பருக்கு மியூசிமா, மேலகர் நம்பருக்கு மியூசிமா, இந்த கீழகர் நம்பருக்கு மீ பே வா. சரிங்களா? HCF கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருமா? 5 10 15. சரிங்களா? 5 போட்டோன்னா 1 5 2 5 3 5. அடுத்தடுத்து நம்பர் இருந்தா அப்படியே பிரிக்கலாம். 7 3 6 6 5 30. அப்போ மேல எல்சிஎம் 30ன்னு கிடைக்கும். கீழே HCF கண்டுபிடிச்சிருமா? 4 6 8, 4 6 8. ஸோ 2 போட்டோன்னா 2 2 4 3 2 4 2 8. ஸோ 2 3 அடுத்தடுத்து நம்பர் வச்சா வர முடியாது நம்மளால. HCF எடுக்க முடியாது. அப்போ 2 மட்டும் தான் வரும். 30/2. 1 2 2 5 2 30. ஸோ ஆப்ஷன் டி
15 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு ரகசிய மொழியில் வகைப்பேறு என்றால் ஃபைன் கிளாத். அதே மாதிரி மெட்டாலிசா என்றால் கிளியர் வாட்டர். டொனாலிசா பேரு அப்படின்னா ஃபைன் கிளியர் வெதர் என்று பொருள். எனில் வெதரின் ரகசிய மொழி என்ன? வெதருடைய ரகசிய மொழி என்ன? இதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்க வகைப்பேருன்னு இருக்கா, இங்க மெட்டலிசான்னு இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து டோனாலிசா பெரு அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் இங்கேயும் பெருனுக்குது, இங்கேயும் பெருனுக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டு இதுலயுமே பார்த்தோன்னா இங்கேயும் ஃபைன் இருக்குது, இங்கேயும் ஃபைன் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடும், பெரு அப்படின்றது ஃபைன் அப்படின்னு மீன் பண்ணும். பெருன்றது ஃபைனுக்கான மீனிங். செகண்ட் என்ன கேட்டுக்கிறாங்க, அதே மாதிரி கிளியர் வாட்டர். இங்க கிளியர் வாட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்களா, இங்க மெட்டலிசா அப்படின்னு இருக்குது, இங்கேயும் லிசா அப்படின்னு இருக்குது, இங்கேயும் லிசா அப்படின்னு இருக்குது, இங்கேயும் கிளியர் அப்படின்னு இருக்கு, இங்கேயும் கிளியர் அப்படின்னு இருக்கு. எல்லாம் அச்சா பண்ணா தான் இருக்குதுங்க. டோனா அப்படின்னு மட்டும் தான் பெண்டிங். அப்போ வெதருக்கான மீனிங் டோனா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வெதருக்கான ரகசிய மொழி டோனா இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். இந்த சைடும் பண்ணி பாருங்க, இந்த சைடும் பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டு நம்பர் கூட்டினா வருதா பாருங்க, இல்ல அடுத்த நம்பர் பெருகிருக்காங்களா, ஸ்கொயர் பண்ணிருக்காங்களா பாருங்க. எதுவுமே வரல அப்படின்னா எல்லா நம்பரையும் இப்படி இப்படி தனியா கூட்டி பாருங்க, தனித்தனியா கூட்டி பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த சைடு கூட்டி பார்க்கலாமா? மொத்தமா கூட்டுமா? 16 சாரி 6 6 12 12 20க்கு 0, மீதி 2 3 6 9 90 கிடைக்குதுங்களா? அடுத்து இது பார்ப்போம். 9 6 15 20க்கு 0, மீதி 2 4 6 8 9 90 கிடைக்குதுங்களா? அப்ப 64 6 70 70 20 90. ஸோ அப்ப அங்க வர வேண்டிய நம்பர்னா வரும் ஆப்ஷன் பி 20 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 20 தான் வரணும். அங்க கொஸ்டின் 134 11 மணி 50 நிமிடம் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையாமையும் கோணம் காண்க. டைம் வந்து 11:50 11:50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? என்ன பண்ணுங்க, ஒரு டயக்ராம சாரி ஒரு டயக்ராம டிரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டைம் வந்து எடுக்கலாம், டைம் வந்து போட்டுக்கலாம். 12 3 6 9. இப்போ டைம் வந்து போட்டாச்சு. அடுத்து கொடுத்துருக்க டைம்ல 50 நிமிஷம்ல ஃபர்ஸ்ட் வரைய சொல்றாங்க. அப்போ என்ன கிடைக்கும், 50னா இங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 50 நிமிஷம் வரைஞ்சிரு. அடுத்து 11:50 சொல்லிட்டான், கிட்டத்தட்ட என்ன இருக்கும், 12 மணி கிட்ட போயிட்டு இருக்கும், கிட்டத்தட்ட இந்த 12 கிட்ட போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கோணம் தான். இது வரைக்கும் எவ்வளோனா இது 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி. ஓகே. அடுத்து பெரிய முழுக்கு சிறிய இடையே கோணம்னா இப்போ 50 நிமிஷம் கடந்தா x/2ன்னு சொல்லுவாங்க. x/2னா 50/2 25. அப்போ இங்கிருந்து இது 25 டிகிரி, இது 5 டிகிரி. அப்போ 30 25 55 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ 55 டிகிரி இஸ் ரைட் ஆன்சர். 55 தான் சரியான விடை. 135 ஜூலை 11 வெள்ளிக்கிழமையில் அதே ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ ஜூலை 11 கொடுத்துட்டாங்க, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நவம்பர் 14 கொடுத்துட்டு என்ன கிழமை, அதே வருஷம் தான். அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர். ஜூலைல மொத்தம் எத்தனை நாள், 31 நாள். ஜூலைல 31 நாள், 11 நாள் கொடுத்துக்கு நாள் கழிச்சுட்டா மீதி 20 நாள் இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஆகஸ்ட்லயும் 31, செப்டம்பர்ல 30, அக்டோபர்ல 31, நவம்பர்ல 14. சரிங்களா? நவம்பர்ல 14. எப்பொழுதுமே கணக்கில் கொடுக்கப்பட்ட கிழமை கழித்து மொத்த நாட்களை கண்டுபிடிக்கணும், மொத்த நாட்களை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? 4 5 6. சரிங்களா? 6. அதே மாதிரி 2 5 8 8 11 12 126. இது என்ன பண்ணணும், மொத்த நாட்களை 7 அடிக்கணும். ஏன் அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஸோ மொத்தம் 7 வாரத்துக்கு 7 நாள் தான். அப்போ 7 அடிக்க வேண்டியதான். 7 லட்சம் என்ன கிடைக்கும், 1 7 7, மீதி 5 56, 8 7 56 0, மீதி 0ன்னு வருது. 0 வந்துச்சு அப்படின்னா கணக்கில் கொடுக்கப்பட்ட கிழமை. 0னா கணக்கில் கொடுக்கப்பட்ட கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த கிழமையும் வெள்ளிக்கிழமை தான் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் பேருந்து ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு. சரிங்களா? ஸோ இது மணிக்கு கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்போ ஒரு வினாடி கடக்கிற தொலைவு வரும்னு கேட்கறாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ இது கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்தது எல்லாம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணா போதுமானது. 72 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதுன்னா மாற்ற போறேன், மீட்டர் பர் செகண்டா மாற்ற போறேன். அப்போ என்ன பண்ண போறோம், ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் வருமா, ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்ட். இந்த 2 0 கேன்சல்,
2 10 18 2 36 5 18 ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி 1036ன்னு போடணும். 3600 போடணும் அவசியம் இல்லை. 5 18ன்னு ஸ்ட்ரெயிட்டாவே எழுதிக்கோ. 5 டிவைடட் பை 18 சரிங்களா. ஒரு 18 18 4 18 72 40 40 4 8 32 4 5 20 மீட்டர். ஸோ அப்போ ஒரு வினாடிக்கு 20 மீட்டர் ட்ராவல் பண்ணும் சரிங்களா. 4 5 20 மீட்டர் பை செகண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கொஸ்டின் 137. இரு எண்களில் கூடுதல் 55, அவற்றின் வித்தியாசம் 7 அந்த எண்களை காண்க. கூட்டினா 55 வரணும். இது 17 கூட்டினா 55 வராது. இது ஃபர்ஸ்ட் அவுட்டு. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 55 ப்ளஸ் பண்ணா. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணா 55. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணா 55. ஒரு கண்டிஷன் ஃபில் பண்ணிச்சு. ஒரு ஆப்ஷன் போயிடுச்சு. செகண்ட் ஆப்ஷன்ல கழிச்சா 7 வரும். 25 5 கழிச்சா என்ன தான் வரும்? 5 தான் வரும். ஸோ அப்போ இது அவுட்டு. இது ரெண்டும் கழிச்சா -25 சரிங்களா. மைனஸ் பண்ணா 25 தான் கிடைக்கும். இதுவும் அவுட்டு. ஸோ இப்போ ரன்னிங் கழிச்சா அப்படின்னா 7 கிடைக்கும். கழிச்சா 7. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ரைட். இது ஆப்ஷன்ல இருந்து போறது. அப்படி இல்லையா சால்வ் பண்ணி போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இன்னொரு நம்பர் ஒய்னு எடுத்துக்கோ. கூட்டினா 55. இப்போ ப்ளஸ் போட்டு 55 சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு நம்பர் எக்ஸு இன்னொரு நம்பர் ஒய் வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு 7. இப்போ இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். கூட்டிக்கலாமா. 2x ஈக்குவல் டு 62. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 31. எக்ஸோட மதிப்பு 31 தான். ஆப்ஷனில் இங்கே 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸோட மதிப்பு எத்தனை போய் சப்ஸ்டியூட் பண்ணு. இதுலேயோ இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் 31 ப்ளஸ்ஸு ஒய் ஈக்குவல் டு 55. ஒய்யோட மதிப்பு வேணும் அப்படின்னு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 55 மைனஸு 31. அப்போ ஒய் ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்கும் சரியா. ஒய்யோட மதிப்பு 24. ஸோ 24 தான் ஆன்சர் ரைட்டு சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் 138. ஏ பை பி ஈக்குவல் டு 9/5 எனில் ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி காண்க. இப்போ ஏவோட மதிப்பு 9, பியோட மதிப்பு 5. அப்போ 9 + 5 டிவைடட் பை 9 மைனஸ் 5. 9 5 கூட்டினா 14. 9ல் 5 போச்சுன்னா 4 சரிங்களா. இதாச்சும் என்ன கிடைக்கும்? 2 2 4 7 2 14. அப்போ 7/2. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி 7/2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24 முதல் 30 வரை நேரங்களில் சராசரி காண்க. சராசரி தான் கேட்குறாங்க. சராசரின்னு சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாமே அடுத்தடுத்த நம்பரா இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? முதல் எண் பிளஸ் கடைசி எண் டிவைடட் பை 2. முதல் எண் பிளஸ் கடைசி எண் டிவைடட் பை 2. அப்போ 24 + 30 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ ரன்னிங் கூட்டணும் அப்படின்னா 54 டிவைடட் பை 2. 1 2 2 2 4 7 2 14. ஸோ ஆப்ஷன் சி 27 அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்லையா நம்பர் எழுதிக்குங்கோ. 24 25 26 27 28 29 30 சரியா. இந்த பக்கம் ஒரு நம்பர், இந்த பக்கம் ஒரு நம்பர், இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 3 3. ஸோ சென்டர் நம்பர் என்னது 27. இந்தாண்ட 3 நம்பரு, இந்தாண்ட 3 நம்பர் போச்சு. சென்டர் நம்பரு ஆவரேஜ் 27 என்ன பண்ணலாம்? ஆவரேஜாகவும் எடுக்கலாம் சரிங்களா. ஓகே அடுத்து 2 எண்கள் 7:13 ஆகும். எந்த ஒரு எண்ணை இரு எண்களும் கூட்டும் போது இரு எண்களின் விகிதமானது 2:3 மாறுதுன்னு கேட்கலாம். ஸோ நீங்க ஆப்ஷன்ல இருந்து தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆப்ஷன்ல இருந்து தான் சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நம்பரு 7:13 இருக்குது, 7:13 இருக்குது சரியா. கீழே இருக்கிற நம்பரை கூட்ட போறேன். இப்போ 7 கூட 7 கூட்டினா கிடைக்காது 14 கிடைக்கும். ஸோ இதுங்க 7 கூட்டினோம்னா 20 கிடைக்கும். அச்சா என்ன கிடைக்கும்? 7 2 14 5 2 20 7:10ன்னு வரும். இது வந்து 7:10. அப்போ இது அவுட்டு, இது அவுட்டு. அடுத்து 10 செக் பண்ணி பார்க்கலாமா. 7:13 ஆல்ரெடி இருக்குது. 10:10 17 23. ஸோ ரெண்டுமே என்னதான் பகையன். அப்போ இது வராது, இது ஷுவரா வராது. அடுத்து 11 போட்டு பார்க்கலாமா. 7:13 இங்க 11 இங்கேயும் 11 கூட்டினா இது 18 இது 24. 3 18 4 24 3:4. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. நமக்கு என்ன வேணும்? 2:3 வேணும். 2:3 வேணும். ஸோ அப்போ ஆப்ஷன் அதான் ஈஸி தான். 7:13 இங்க 5 இங்கேயும் 5. ஸோ கூட்டினா 7 5 12 13 5 18 2000 12 3 6 18 2:3 வந்துச்சு. ஸோ நமக்கு வர வேண்டிய ஆன்சரு
5 தான். அந்த 2 நம்பர் கூட 5 ஆட் பண்ணா தான் கிடைக்கும் நமக்கு வந்து 2:3 அப்படின்ற ரேஷியோ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 40 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான். ஈஸியான கொஸ்டின் கூட. எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ஆங்கிள் தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 2022, 23 மாடல் கொஸ்டின் உட்பட எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா? தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ மொத்தமாக 15 ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? 15 ஃபுல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோன்னா 140 கொஸ்டின்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். 140 கொஸ்டின்ஸை கண்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 ஃபுல் டெஸ்ட். ஸோ ஜஸ்ட்டு 250 ரூபாய்க்கு. சரிங்களா? ஜஸ்ட்டு 250 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. ஈஸி தான். டைப்பிங் சார்ஜ் கூட கிடையாது. சரிங்களா? எல்லா கொஸ்டினுமே 25 பேஜ் 20 பேஜ் மேலே தான் கவர் ஆக்கும். ஒரு பேஜ் டைப்பிங் சார்ஜாக 10 ரூபா வாங்கினா கூட ஒரு கொஸ்டின் பேப்பருக்குமே 200 கிட்ட வாங்கிடுறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து ஜஸ்ட் 250 ரூபாய் தான் கொடுக்குறேன். மாணவர்கள் நலன் கருதி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா 81222997. ஸோ இந்த நம்பருக்கு 250 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிகிராமில் குரூப் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து கொஷினு வித் ஆன்சரு ஓஎம்ஆர் ஷீட்டு எல்லாமே என்ன பண்ணிடுவோம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் பிரிண்ட் போட்டுக்கிட்டு என்ன பண்ண வேண்டியதை உட்காந்துட்டு வீட்டில் பொறுமையாக டைம் எடுத்து கரெக்டாக டைம் 2.5 மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அந்த 2.5 மணி நேரத்தில் போட்டு முடியுதா அப்படின்றத டைம் வச்சு என்ன பண்ணீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தது டெஸ்ட் நம்பர் 1க்கான சைக்காலஜி எக்ஸ்பிரஷன் வீடியோ தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கான்செப்டோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.